தமிழுக்காகவே தமிழ் தொண்டு செய்யும் அண்ணன் கவிராஜ் அவர்களுக்கு இந்த மலர் மாலை. தமிழுக்காகவே மாலை அணித்து மரியாதை செய்த அன்பு தம்பி, இது உங்க ஊரு வலையொலியின் நடத்துனர் நிறுவனர் அன் தம்பி அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். அவருடைய வேண்டுகோள் என்னன்னா, பூமி வெப்பமயமாகுது, உட்கார்ந்து இருக்க முடியாத வெக்கை, வியர்த்து கொட்டுகிறது. வெப்பமயம் ஏன் ஆகுது? மரத்தை பூரா வெட்டிட்டோம், மரம் வச்சு நடுறது இல்லை. ஒரு உச்சியா இருந்தாலும் ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடும் போது கூட அந்த குழந்தைகளுக்கு மரம் நட சொல்லி கொடுக்கணும். அப்படி நல்ல விஷயங்களை கடைபிடித்தால் இந்த பூமி சொர்க்கமாகும். அதுக்கு மரம் நடுதல் தான் ஒரே வழி. ஆகையால இருக்கிற இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, எல்லாம் உணரும் தன்மை இல்லாததான். இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு, ஓட்டுக்கு பணம் வாங்கினா 1 வருஷம் செய்யலாம். ஓட்டுக்கு பணம் வாங்கினா தாய்மார்களே 1 வருஷம் சிறை தண்டனை. ஓட்டுக்கு பணம் வாங்காதே, தயவு செய்து நம்மளுடைய ஜனநாயக கடமையை சரியா செய்யணும். ஓட்டுக்கு பணம் வாங்கினா 1 வருஷம் செய்யுது, கொடுக்கிறவனுக்கு ஒரு விஷயம் இல்லை. எப்படா இருக்கு உங்க நாட்டுல இருக்கு சட்டமும் திட்டமும்? வாங்கினா தண்டனை இருக்கு, கொடுக்கிறவனுக்கு தண்டனை சொல்லணும்ல.
பாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயில் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணு கடாட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இன்னி இளம்பரை போல மயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோத ஹஸ்த சாமரகர்ண விளம்பிட சூத்திர வாமனர்வ மகேந்திர புத்திர விக்கண விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சிமுகமைந்தலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் அறுப்பையவை நாளும் நலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவிதல் வேண்டி, நலமலாம் பெருக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடல் பட்டியார். ஆகவே விநாயகனை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம். அருமை அண்ணா கவிராஜனார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. மாலை அணிவித்து மரியாதை செய்த நாயத்தான்பட்டி கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், மகளிர் மன்றத்தார்கள், இளைஞர் மன்றத்தார்கள் எல்லோருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். ஓராணை கன்றை உமையாள் திருமகனை போராணை கற்பகத்தை பேடினார் வாராத புத்தி வரும் சித்தம் தரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு அவன் துணையாடே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாடே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு கூத்தனின் மகனே பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு வழியின்றி வேளனவன் திகைப்பான் குறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடிப்பான் வழியின்றி வேளனவன் திகைப்பான் குறவள்ளி அவன் கைப்பிடிக்க துடிப்பான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைப்பான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைப்பான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைப்பான் பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் கேட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை இவர்கள் கேட்டு சொல்ல வார்த்தைகளே இல்லை அர்த்தம் என்ன பாட்டும் என்ன அனைத்தும் அர்த்தம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும் அர்த்தம் என்ன பாட்டும் என்ன அனைத்தும் அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் கணேசன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையா துளி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையா துளி போட்டு செயலதுவும் தொடங்கு நம்பிக்கை கொடுக்கும் மறுபடியும் உள்ளிட்டு தடுக்கும் தும்பிக்கை ஒரு வாதம் எடுக்கும்
உடனே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையா சுழி போட்டு செயலவும் தொடங்கு தொடங்கு தொடங்கு. நன்றி 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 நன்றி. நாரதர் திரு கவிராஜ் அவர்களுக்கு மணப்பட்டி GMT சமையல் புகழ் லண்டனில் ஸ்டோர் எலக்ட்ரிக்கல்ஸ் வைத்திருக்கிறார்கள். லண்டன் தானே? நான் எழுத்து லானா எல்லாம் வேற மாதிரி இருக்கேன், சத்தியம் வந்துருச்சு. எலக்ட்ரிக்கல் தும்பைப்பட்டியை சேர்ந்த ஐயா அவர்கள் 501, மணப்பட்டி அன்னார் அவர்கள் 501, மொத்தம் 1001 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு இரு உள்ளங்களுக்கும் நன்றி உளமார்ந்த வணக்கம். ஆமா, எப்போதுமே நமக்கு இந்த முட்டையா சொல்றது வழக்கம் இல்லை. நம்ம எப்போதும் தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் நாம் எல்லாம். கல்யாணம், காது ஊத்து, சடங்கு, நல்ல நிகழ்வுகள்னா 501, 201, 101 அப்படின்னு 1 ரூபா சேர்த்து எழுதிய வழக்கம் உண்டு. ஏன் எழுதணுங்கிற கணக்கெல்லாம் இப்ப இல்லாம போச்சு. சில இடங்கள்ல கல்யாணம், காது ஊத்துக்கு நானே போய் பார்த்துருக்கிறேன். ஆமா 500 ரூபா எழுதுங்கன்னு எழுதுற போது 1 ரூபா கேட்டாங்கன்னா பையில கையை விட்டு பார்த்துட்டு இல்ல பரவாயில்ல எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுற மாதிரி ஆயிட்டோம். ஏன் 1 ரூபா சேர்த்து எழுதுனா? இந்த நிகழ்வு தொடரணும். 1 ரூபா கூட எழுதுனா அடுத்த இலக்கத்துக்கு மாறுது. இப்ப 101, 201, 501 பெரிய வரலாறே இருக்கு. அந்த காலத்துல நாணயம் தங்க காசுகளாக இருந்தனா அது. ஆமா, அதுக்கெல்லாம் பெரிய வரலாறே இருக்கு. சும்மா இல்லை, எல்லாமே ஒரு வரலாற்றுக்குள் அடங்கியது. தமிழனுடைய வாழ்வியல் மிகப்பெரிய வரலாறு. இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டோம். அது ஒரு பக்கம் போட்டு அன்பளிப்புகளை வாரி வழங்கிய இரு உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். ஆகினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் வேள்வி மலை சாரல். ஆகினாலே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதருடைய திருவருளாலே முருகனுடைய திருவருளாலும் இடம் சிறக்க இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது நானும் ஆண்டுக்கு ஒரு முறை சுபதினங்கள் வருகிறது. அந்த ஆண்டுக்கு சுபதினத்தை கொண்டாடுவதற்கு ராக்கெட் ராஜா பிரெஞ்ச் கிளப் நைட் ஆஃப் டே என்ற அன்பு உள்ளங்கள் இங்கு நாரதா நடிக்கும் அன்பு அண்ணா லீனா கவிராஜ் அண்ணார் அவர்களுக்கு ரூபாய் 200. நன்றி நன்றி. ராக்கெட் ராஜா என்ன பாட்டு? தெரிஞ்ச பாட்டு பாடுறேன். நல்லது நல்லது பாடுறேன். அன்பளிப்பு வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி உளமார்ந்த வணக்கம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபுரானாருக்கு வாய்கோபுர வாசல் கள்ளப்புலன் என்னும் காணா மணி விளக்கே தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடி இந்த திருவிழாவிற்கு பல வகையான பொருள் செலவு செய்து பல பேருடைய வாழ்வாதாரத்தை உள்ளடக்கியதுதான் திருவிழா. ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு இந்த கிழவி சொன்னா நமக்கு. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், குடும்ப விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. அப்ப திருவிழா என்பது விழாதிரு என்று மாற்றி சொல்லும் பொழுது இந்த திருவிழாவை அன்றாடம் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு முறை கொண்டாடுகிறோம். ஆனாலும் திருவிழா என்பது இப்பொழுது தேர்தல் காலங்களில் நிறைய நாடகங்கள்லாம் நிறுத்தப்பட்டு வருது. தேர்தல் காலங்களில் ஏன் நிறுத்தப்பட்டு வருதுன்னா அவங்களால இல்லை, நம்ம தான் காரணம். தண்ணியை போட்டுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு அன்னைக்கு ஒரு மண்டையை ஒட்டிட்டாங்கல்ல, பாதி கூட கொண்டு வச்சு நாடகம் வெட்டியே விட்டாங்க. அப்புறம் இப்படி ஊருக்கு சண்டை ஓட்டா அப்புறம் நிகழ்ச்சி நடத்த எப்படி காவல்துறை அதிகாரிகள் நமக்கு அனுமதி கொடுப்பாங்க? அது ஒரு பக்கம் யோசிக்கணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. காரணம் இல்லாம தோரணம் கட்டுறது கிடையாது. எவ்வளவு அமைதியா ரொம்ப அழகா பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து சத்தம் இல்லாம எந்த சச்சரவும் இல்லாம நாடகம் நடக்குது. இதுதான் நாடகம். இப்படித்தான் இருக்கணும். ஆனா சில இடங்கள்ல இங்க படுத்துற பாடு நம்ம ஊருக்கு தான் நடந்துச்சு இருக்கு. என்ன செய்ய? திருவிழான்னா எப்படி இருக்கணும்? ரொம்ப அமைதியா சாந்தமா. அப்பாவுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, அம்மாவுக்கு 9 ராத்திரி நவராத்திரி. அப்பா பிள்ளைய பட்டினி போடுவா, தாய் பட்டினி போடுவாளா? அதனாலதான் நவராத்திரியில அன்னைக்கும் பட்டினி கிடையாது. கொண்டக்கடலை, பொங்கல், புளியோதரை, அத்தனை உணவுகளும் பரிமாறப்படும் நவராத்திரியில. ஆனா சிவராத்திரி பட்னியாத்தான் இருக்கணும், அமைதியா இருக்கணும், தியானம் செய்யணும், சிவபெருமானை பஜனை பாடி வழிபடணும். அங்கங்க குத்தாட்டம் போடுற மாதிரி நம்மளும் சிவராத்திரிக்கு குத்தாட்டம் போடாம நல்ல விதமா மங்களகரமா சிவராத்திரியை கொண்டாடுவதுதான் வழக்கமாக இருந்தது. அதனால அம்மையோ பெண்மையோ எப்போதும் தாய்மை, எப்போதும் உயர்ந்த குணம். அந்த உயர்ந்த குணத்தோடு இந்த இடத்தின் தத்துவத்தை பார்க்கிற பொழுது கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. இங்க என்ன தெரியுமில்ல, நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் சாராயம், அதான் காரணம். ஆமா, இருக்கணும். நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் சாராயம் விளங்கு மாடா நாடு. எதற்கு எதை பயன்படுத்தணும் இல்லாம போச்சு. ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்காரு, பூசணிக்காய் கிடந்திருக்கு. பூசணிக்காய்னா தர்பூசணி இல்ல, சாம்பல் பூசணி, திஷ்டி பூசணி, இந்த நீத்து பூசணி, திருநெல்வேலி மக்கள் தடியங்காயின்னு பேரு. ஆமா, பெரிய திஷ்டி பூசணி. அந்த பூசணிக்காய் வெள்ளை வெள்ளைன்னு உருளையா கிடந்திருக்கு. இவனுக்கு சந்தேகமா இருக்கு, பூசணிக்காய் அது இது என்ன காய், என்ன இவ்வளவு பெரிய காயா கிடக்க அப்படின்னு போய் உருட்டி பார்த்திருக்கேன். அது கொடியில காய்ச்சிருக்கு. இவனுக்கு பொறுக்கல, ஒரு சின்ன கொடியில இவ்வளவு பெரிய காய், எப்படி அது பொருத்தமா இருக்கா? கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. படைச்சது யாரு? கடவுள் தானா? கடவுளுக்கு அறிவே இல்லை. கடவுள் முட்டாள்னு, கடவுளை முட்டாள்னு.
கடவுளை முட்டாள்னு தான் சொல்லி தர்றாங்க. நாடு பூரா அவங்களோட தான் நம்மளும் தர்றோம். என்னத்தை சொல்றது? ஆனாலும் அங்க போய் பக்கத்துல ஒரு ஆலமரத்துல படுத்தேன். மேல பாக்குறேன் ஆலம்பழம் ரொம்ப சிறுசா இருக்கு. ஆலம்பழம் சிறுசா இருக்கு. இப்ப முடிவு பண்ண இவ்வளோ பெரிய மரத்தை படைச்சு அதுல ஒரு சின்ன பழத்தை வச்சுட்டு ஒரு சின்ன கொடியில இவ்வளவு பெரிய காய படைச்சிருக்கிறேன். கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. கடவுளுக்கு அறிவே இல்லை. கடவுள் முட்டா. முடிவு பண்ணிட்டு படுத்திருந்தேன் ஆலமரத்துல. ஒரு காத்து வந்தது, மரம் அசைந்தது, பழம் நழுவ நெத்தியில விழுந்தது. அம்மானு எந்திரிச்சேன். இப்ப பாக்குறேன், ஆஹா, ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கே இந்த வழி வலிக்குது. ஒருவேளை நம்ம நினைச்சது மாதிரி பூசணிக்காய் மேல இருந்து விழுந்திருந்தா இந்நேரம் நம்ம தலை எதிர் தேங்காயா போயிருக்குமே. கடவுள் அறிவாளிதான். கடவுள் சரியானவன் தான். இறைவன் மிகப்பெரியவன். கடல் கடலாக, நதி நதியாக, ஆறு ஆறாக, மலை மலையாக, வயல் வயலாக இயற்கை ஒண்ணு போல படைத்து வைத்திருந்தான். மனித பேராசையில அத்தனையும் தலைகளா போச்சு. எல்லாம் உணரும் தன்மை இல்லாததான். இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு, ஓட்டுக்கு பணம் வாங்கினா 1 வருஷம் செய்யலாம். ஓட்டுக்கு பணம் வாங்கினா தாய்மார்களே 1 வருஷம் சிறை தண்டனை. ஓட்டுக்கு பணம் வாங்காதே, தயவு செய்து நம்மளுடைய ஜனநாயக கடமையை சரியா செய்யணும். ஓட்டுக்கு பணம் வாங்கினா 1 வருஷம் செய்யுது. கொடுக்கிறவனுக்கு ஒரு விஷயம் இல்லை. எப்படா இருக்கு உங்க நாட்டுல இருக்கு சட்டமும் திட்டமும். வாங்கினா தண்டனை இருக்கு, கொடுக்கிறவனுக்கு தண்டனை சொல்லணும்ல. அப்பதானே சரியா இருக்கேன். உலக மொத்த அறிவாளி இங்கதான் இருக்காங்க. இடத்தை நம்ம சொல்றது இருந்தால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது எம்பெருமான் முருகன் குடிகொண்டிருக்கின்றார். இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது வைங்க பாருன்ற தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயத்தில் கருவாயி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகால பேர் வாழும் கல்லறையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் பெருகி வளர்ந்து நம் தஞ்சை வளநாட்டாகி கப்பவளா தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்சிறுத்தி பேர் பெருக்கி கண்ணும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் நாளும் பேச வந்த கண்மணியே எங்கள் வாழ்வு இதயக்கணி நாயத்தான் பற்றி மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கணி நீங்க நல்லா கோடும் நாடும் நீர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா கோடும் நாடு முன்னேற நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நல்லா இருக்கோம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் கேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண எந்த வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி என்று நன்மை தேடுங்கள் நல்லா இருக்கோடும் நாடும் நீர் இந்த நாட்டில் உள்ள
பொறுமை இல்ல. சிஎம் சிஎம்டி மணப்பட்டி அன்பு உள்ளங்கள் 501 ரூபாயும். நீங்க காதுக்குள்ள சொன்னது அவருக்கு கேட்டிருக்கேன். இப்போ ஒரு சரி, நல்லது நல்லது நல்லது. இதே மாதிரி மணப்பட்டி முத்துராம் ஃபேமிலி மணப்பட்டி முத்துராமன் குடும்பத்தார்கள் சார்பாக ஃபேமிலி 201. நன்றி நன்றி. 101 பரவாயில்ல, இருக்கட்டும். மனசு இருக்கு பாருங்க. கோடி கோடியா பணம் வச்சிருக்கேன், கொடுக்க மனசு இல்ல. நாட்டை கொள்ளையடிச்சு சுத்தமா சேர்த்துட்டாங்க. இருங்க இருங்க, என்ன வருது? என்ன சொல்ல போறேன்? கோமாளி அதா அந்த ஆளுக்கு வைக்கிறாங்க. வாங்க வாங்க, நேரத்தை கடத்தாதீங்க. வாங்க, அடுத்து அடுத்து. கவிராஜனுக்காண்டி சரி, இன்னொரு 501. 101 அண்ணே. மணப்பட்டி ஸ்பான்சர் உண்மையாக நீங்க பேசுங்க. மணப்பட்டி ஸ்டான்சர் உண்மையாக 101 கொடுக்கிறோம் கவிராஜ் அவர்களுக்கு. நாரதர் கவிராஜ் நன்றி நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. என்ன மைக்க கொஞ்சம் ஏத்துனே. சிஎம்டி கேட்டரிங் சார்பாக 500 கொடுத்துருக்கோம். இந்த சமையல் புகழ் பரவணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். உலகம் எங்கும் கவிராஜ் 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 எங்க நம்பன். எல்லா புகழும் முருகனுக்கு. நன்றி நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது தமிழுக்காகவே தமிழ் தொழில் செய்யும் அண்ணன் கவிராஜ் அவர்களுக்கு இந்த மலர் மாலை. தமிழுக்காகவே ஆமா, இந்த நேரத்துக்கு ஊத்துது, என்ன செய்யறது? சரி, சொல்லுவோம். நல்லது, நன்றி. நைட்டாம்பட்டியை சேர்ந்த சேது அண்ணார் அவர்கள் ரூபாய் 100 அன்பு அண்ணார் அவர்களுக்கு அன்பளிப்பளித்துள்ளார். நன்றி நன்றி. அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. மாலை அணித்து மரியாதை செய்த அன்பு தம்பி, இது உங்க ஊரு வலையொலியின் நடத்துனர் நிறுவனர் அன்பு அண்ணன் தம்பி அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். அவருடைய வேண்டுகோள் என்னன்னா, பூமி வெப்பமயமாகுது, உட்கார்ந்து இருக்க முடியாத வெக்கை, வியர்த்து கொட்டுகிறது, வெயில் மத்திய நேரங்களில் அரசாங்கமே அறிவிக்குது. இந்த ஏப்ரல் 29 இருந்து குறிப்பிட்ட நாள் வரை மதியம் 10 மணிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் வெயில்ல வர வேண்டாம். வெப்பமயம் ஆகி கொண்டிருக்கு. வெப்பமயம் ஏன் ஆகுது? மரத்தை பூரா வெட்டிட்டோம், மரம் வச்சு நடுறது இல்லை. ஒரு உச்சியா இருந்தாலும் ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடும் போது கூட அந்த குழந்தைகளுக்கு மரம் நட சொல்லி கொடுக்கணும். அப்படி நல்ல விஷயங்களை கடைபிடித்தால் இந்த பூமி சொர்க்கமாகும். அதுக்கு மரம் நடுதல் தான் ஒரே வழி. ஆகையால இருக்கிற இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு பணியை தொடர்வோம். நன்றி நன்றி நன்றி, உளமார்ந்த வணக்கம். இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது எம்பெருமான் முருகன் குடிகொண்டிருக்கின்றார். அழகான இடம். ஏன்னா தாய்மார்கள்லாம் கருணையே வடிவமானவர்கள். பிள்ளைய அப்பா அடிச்சுட்டாருன்னா பதறி போயிடுவா தாய். எதுக்கு அடிக்கிறீங்க? ஏன் பிள்ளைய அடிக்கிறீங்க? என்ன தப்பு பண்ணிட்டேன்? உலகத்துல இல்லாத பெரிய தப்பு. ஒரே வார்த்தை, உலகத்துல இல்லாத பெரிய தப்பை பண்ணிவிட்டேன். நீங்க எல்லாம் அந்த காலத்துல ஒழுங்கா வந்திய எங்களுக்கு தெரியும். அப்படி கேட்டுருவாங்க. கனவெல்லாம் பாக்குறது இல்ல, பிள்ளையத்தான் அரவணைக்கணும். தாய் பாசம் இல்லையா? 7200 மணி நேரம் கருவுல சுமந்து அந்த பிள்ளைய ஈகடிக்காம எறும்பு கடிக்காம மலசலம் தொடச்சி தூக்கமின்றி பசி அடக்கி அந்த வாயை கட்டி வைத்த கட்டி இந்த பிள்ளைய வளர்த்து அவன் நடமாடுற வயசு வந்துச்சு வச்சுங்க. தம்பி யார் பாணி யார் மையன்? காளீஸ்வரம் மையம். காளீஸ்வரம் நான் சுமந்தேன், சுமந்தது அந்த பொம்பளை பிள்ளை. ஆனா பேர் யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு. விட்டு கொடுக்கிறார்கள் தியாகசீலங்கள். அப்படிப்பட்ட குடியிருந்த கோயிலை தாயை மதிக்க வேண்டும். ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைய இருந்திருக்கு. 2 பிள்ளைய? ஆமா, ஒரு பொண்ணு ஒண்ணு ஒரு ஆணு ஒண்ணு. பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பக்கத்து ஊர்ல. 6 மாசம் ஆச்சு. பக்கத்து வீட்டு அம்மா கேக்குறா, என்ன பண்றீங்க? உன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தியா? மக புருஷன் எப்படி, மக எப்படி வாழ்றா என்னன்னு கேட்டா அந்த கிழவி சொல்றா, என் மகளுக்கு வாய்ச்ச மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவர், சொக்க தங்கம், என்ன சொன்னாலும் தட்ட மாட்டாரு. மகன் நில்லுனா நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு, உருளுனா உருளுவாரு. அப்படி தங்கமான மாப்பிள்ள. மருமையனை பத்தி சொல்றான். கொஞ்ச நாள் கழிச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்துட்டான். இப்ப அதே பக்கத்து விட்டு அம்மா கேக்குறா, மருமக என்ன செய்தி, மையன் என்ன பண்ற அப்படின்னு கேட்டதுதான் போதும். அந்த அம்மா பாக்கணுமே. அதை ஏன் கேக்குற? இந்த பக என்ன சொக்கு பொடி போட்டாலும் தெரியல அந்த பயல. அவன் அவ பேச்சையே கேக்குறான். மக சொல்லி மருமையும் கேட்டா நல்லா படுது, மருமக சொல்லி மகன் கேட்டா தப்பா படுது. எல்லாரும் பரிணாம வளர்ச்சியில குழந்தையாக இருந்து பெரியவளாகி பூப்புனிதவதியாகி ஒரு ஆடவனுக்கு திருமணமாகி மனைவியாகி ஒரு குழந்தைக்கு தாயாகி அவளே மாமியாராக மாறும். இந்த தத்துவத்தை யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை விட இக்கரையும் பச்சை என்பதுதான் யதார்த்தம். அந்த வகையில் அன்னைக்கு ஒரு காலத்துல தாயும் பிள்ளைக்கு உறவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பக்குவம். வீட்டுல நம்ம கிழவன் கிழவியே இருக்க கூடாதுன்னு நினைக்குது. நீயே சொல்லிட்டிய நை நைன்னு. வயசான தாத்தா பாட்டி வீட்டுல இருந்து பேர பிள்ளைய கூப்பிட்டு தண்ணி மோந்து ஆடானா ஊருக்கே வருது, உனக்கு நான் வரலையாங்கிறேன். சாவு இல்லைன்னு கேக்குறேன். என்னத்தை செய்ய சொல்றேன்?
கல்யாணம் பண்ணி வரும்போது நாங்க தனி கொடுத்தனமா போகணும்னே வருது. என்னத்த சரி ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ண வேண்டியது. ஆமா, ஒரு புள்ள 5 வயசு 6 ஒரு 4 வயசு 5 வயசு சின்ன பிள்ளைய பெத்த புள்ள ஓடி விளையாண்டவே எட்டி உதச்சு விட்டேன் அம்மாவை. அம்மா பல்லு விழுந்து வச்சு சிரிக்கிறா கிடந்து. பக்கத்து வீட்டுல இருந்த அம்மா கேக்குறான், ஏம்மா பல்லு விழுந்து வச்சு இப்படி கிடந்து சிரிக்கிறேன், உன் மயன் எட்டி உதச்சு பல்லு போச்சா இல்லையான்னா, இல்ல என் மயன் தெம்பா இருக்கிறான் பாரு, பல்லு விழுகிற அளவுக்கு உதச்சு விட்டான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆரோக்கியமா இருக்கான், அதானே எனக்கு பெருமைன்னு சிரிச்சா, சந்தோஷப்பட்டான். அந்த புள்ள பெரியவளாகி 25 வயசு வந்துருச்சு அந்த பயலுக்கு. இப்ப ஏதோ ஒரு கோபத்துல அத்தை வெட்டி உதச்சு விட்டேன், பல்லு விழுகல, ஆனா அழுகுறா இருந்துக்கிட்டு. அந்த அம்மா கேட்டா, 5 வயசுல எட்டி உதச்சான் பல்லு விழுந்துச்சு, அப்ப சிரிச்ச, இப்பதான் பல்லே விழுகலையே, இப்ப ஏன் அழுகுறேன்னு. அந்த அம்மா சொன்னா, 5 வயசுல என் புள்ள பல்லு தெரிக்கிற அளவுக்கு உதஞ்சேன், உடம்பு தெம்பா இருந்துச்சு. 25 வயசு ஆகியும் என் புள்ள தெம்பு இல்லாம உதச்ச உதையில பல்லு விழுகலைன்னா என் புள்ள தெம்பு கட்டு போனானேன்னு வருத்தப்பட்டா பாருங்க. அதான் தாய் உள்ளம். பெத்த மனம் வித்து பிள்ளை மனம் கல்லு. எந்த புள்ள சொல்லு பேச்சு கேக்குது? எந்த புள்ள சொல்லு பேச்சு கேக்குது? 5 வயசுல புள்ள சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிற. 10 வயசானவனு சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்ப கத்துவாரு, ஏன் புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, நாளைக்கு நல்லா தெரியாதுன்னு மிரட்டுறேன். அப்புறம் 20 வயசுல அவங்க அம்மாட்ட போய் தலையில அடிச்சுக்கிறேன், எப்படிமா அந்த ஆளை கட்டி குடும்பம் பண்ணி, ஐயோ கடவுளேங்க. அப்புறம் 30 வயசானவனு சொல்ல, எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க, ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், அந்த லூஸ் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். மண்டையில முடி வெட்டிட்டு வாங்கடா, கோடு போட்டு ரோடு போட்டு, நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. முடி அலங்காரம் என்பது முக அழகா காட்டணும், அலங்கோலமா தர்றாங்க, கேட்டா நாகரிகம் ஒத்த வார்த்தை. அடா அவங்க செஞ்சாலும் பரவாயில்லைங்க, ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு போட்டு கூட்டிட்டு வரா, எதுக்கு அந்த கோடுன்னு தெரியாது தாய்க்கும் பிள்ளைக்கும். எப்படி மாறிட்டோம் பத்தியெல்லாம். 40 வயசான அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை ஊட்டி வந்துருமா, அவன் படுத்துற பாட்டுல சொல்லுவான் பாருங்க, ஏன்டா அந்த பாடு படுத்துறிய, அந்த காலத்துல அவளை வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா, எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுன்னு. 40 வயசுல 5 வயசுல சொன்ன வார்த்தையை கேட்க 25 வருஷம் 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இருந்தா இக்கரையும் பச்சை என்ற யதார்த்தத்தை புரிந்து வாழ்வோம், வாழ்வு சிறக்கும். அடுத்த நிலைமை முல்லை நிலம், அதற்கு கடவுள் எல்லாம் வல்ல திருமால், பெருமாளும் அல்ல பெருமாள், அவர்தம் திருநாளும் அல்ல திருநாள், பெருமாள் இருந்த இடத்தை இராமையினார் பரிந்தெடுத்து போவதேவார் என்று பாடினாரே காலமேகம், பச்சைமா மலை போல் மேனி பவளமாய் கமலச்சங்கன், அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்ன, இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும், அச்சுவை பெரிது வேண்டேன் அரங்கமா நகருளானே என்ற ஆழ்வார்கள் பாசுரத்தின்படி இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது நைட்டாபடியை சேர்ந்த கார்த்தி அண்ணார் அவர்கள் இங்கு நாரராக நடிக்கும் அருமையனார் கவிராஜ் அண்ணார் அவர்கள் ரூபாய் 100 அன்பளித்துள்ளார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்திக் அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். முருகன் பேர் வரலையே நினைச்சேன், கார்த்திகேயனே வந்துட்டாரு, நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கே. புடி ஒன்றை திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மகளாரும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையனும் நெய்யை ஊற்றி வைத்தேன், அன்பின் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையனும் நெய்யை ஊற்றி வைத்தேன், என் மனம் உருகிறது பாடி வந்தேன், மனம் உருகிறது பாடி வந்தேன், ஏழு மலையேறி ஓடி வந்தேன், உள் 7 மலையேறி ஓடி வந்தேன், திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா.
அருளாலே அவன்தாள் பணிந்து. அவன் அருள் தான் எல்லாத்திற்கும். ஏனென்றால் அவனன்று ஓர் அணுவும் அசையாது என்பார்கள் திருவாசகத்திலே. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் விரைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். நீங்க தெரியுமா, பிறந்த நாள் கொண்டாடுறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம். சின்ன சிறிய குடும்பமா இருந்தாலும் வருமானம் குறைவா இருந்தாலும் இப்பவெல்லாம் அந்த பிறந்த நாளை பெருசா கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்க பாத்தீங்களா? இந்த அடுமனைன்னு சொல்லக்கூடிய ஒரு கடை இருக்கா. அடுமனைன்னா என்னன்னு தெரியுமா? அடுமனை இங்கதான் தமிழ்நாட்டுலதான் இருக்கு. தமிழ்நாட்டுலதான் அடுமனைன்னு ஒரு கடை இருக்கு. அதுக்கு நீங்க எல்லாம் வச்ச பேரு பேக்கரி. அது தமிழ்ல அடுமனை. இங்க தமிழ்நாட்டுலதான் இவ்வளவு நடக்குது. இந்த கொடுமையை நான் எங்க வச்சு எந்த ஊர்ல நீங்க அத்தைய பாருங்க. நீங்க நல்ல விஷயம் தான். அடுமனை என்ற பேக்கரியில ஒரு ரொட்டி துண்டை வாங்கிட்டு வந்து அதுல சுத்தி மெழுகுவத்திய சொருகி அதுல தீபத்தை ஏத்தி யாருக்கு பிறந்த நாளோ அந்த குழந்தைய ஊதி அந்த விளக்கை அணைக்க சொல்லி அதோட நிறுத்தல. என்னமோ டப்பு டப்புன்னு வெடிச்சு அது தலை ஊரா கொட்டி சில நேரங்களில் அது தீ பிடிச்சி விளைஞ்சு பாத்தீங்களா, பல கொடுமையெல்லாம் நடந்திருக்கு. இதை ஒரு கலாச்சாரமா நம்ம கொண்டாடுறோம். எவ்வளவு பெரிய தப்பு. நம்ம எவ்வளவு பெரிய பாரம்பரியத்துக்குரிய தமிழினம். பிறந்த நாள் விழா எப்படி கொண்டாட்டம்? குழந்தைக்கு புத்தாடை உடுத்தணும், மங்களகரமான ஊதிய பூசணும், கோயிலுக்கு கூட்டி போகணும், யாருக்காவது 2 பேருக்கு சோறு வாங்கி கொடுக்கலாம், ஒரு முடிஞ்ச வசதி இருந்தால் அதுக்கு தகுந்தாற் போல ஒருத்தருக்கு உதவி செய்யலாம், நல்ல இனிப்பு வழங்கலாம், விளக்கை ஏற்றி வைக்கணும். அதுதான் நமக்கு கலாச்சாரமா இருந்துச்சு. இன்னைக்கு விளக்கை அணைக்கிற கலாச்சாரத்தை கொண்டு வந்து பூரா இருண்டு வச்சு. இருண்ட வாழ்க்கை தானே. மரம் இருக்கா? 33% காடுகள் வேண்டும் இருக்கா? சாலை விரிவாக்கத்துக்கு வெட்டின மரங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் அது நடப்படவில்லை. சரி, நடல. கேரளாவில் குச்சியை ஒடிக்கணும், பட்டா இடத்துல ஒரு மரத்தை வெட்டணும்னாலும் அரசாங்க அனுமதி பெற வேண்டும். பக்கத்து மாநிலம், ரொம்ப தூரம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் எவ்வளவு கொடுமை பத்திலாம். எந்த இடத்துல வேணாலும் எந்த மரத்தை வேணாலும் யார் வேணாலும் வெட்டலாம், எப்படி வேணாலும் வெட்டலாம். ஆலமரம் அரச மரம் 24 மணி நேரமும் சுத்தமான காற்று தருது. பிறந்த நாள் கொண்டாடுற குழந்தைகள் ஒரு மரத்தை நட்டு வைக்கலாம், பனைமரம் நட்டு வைக்கலாம். பனைமரம் இருக்கிறது நீர் ஆதாரம் வச்சு போகாது. இவ்வளவு இருந்தும் இந்த தமிழ் சமூகம் ஏற்க மறுக்கிறது. என்ன காரணம் என்பதுதான் விந்தை மனிதர்களின் வேடிக்கை வாழ்க்கை என்பதுதான் யதார்த்தம். எப்படி இருக்க வேண்டும்? அப்புறம் பூமி வெப்பமயம் ஆகாம என்ன செய்யும்? இன்னைக்கு பாடல பட்டினத்தாறு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாடிட்டார் திருவையாறிலே. மண்ணும் தணலார வானும் புகையார என்னறிய தாயார் மடி இழைப்பார பண்ணும் அயன் கையார ஐயாரப்பான்னு பாடி முடிக்கிறார். என்ன அர்த்தம்? மண்ணும் தணலார நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் இறப்பேன். பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இறந்து விட்டால் எரிக்கணும் அல்லது புதைக்கணும். அப்படி எரிச்சா அந்த நெருப்போட வெப்பம் தாங்காம பூமி தகிக்கிறது. எப்ப? 1000 வருஷத்துக்கு முன்னாலே அப்படி தகிக்கிறது. அந்த எரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய புகை வான் மண்டலத்தை மூடுகிறது. அந்த வானும் புகையார பண்ணும் அயன் கையார பிரம்மன் நான் நாயா இருந்தா பன்றியாக கழுதையாக பேயாக எந்த கணங்களாக இருந்தாலும் எழுதுகிறான். அவனுடைய கைக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். எந்த பிறவியா இருந்தாலும் என் தாய், அவளுக்கு ஒரு தாய் இருக்கணும், ஒரு உயிர்னா அதுக்கு ஒரு தாய் இருக்கணும்ல. அடி வயிறு தாங்கி தாங்கி கனமாகுது. அந்த வயிறு இளைப்பாற வேண்டாமான்னு பாடுறாரு பட்டினத்தார். எவ்வளவு மகத்துவமான நாடு இந்த நாடு. எப்படி இருந்தது? இந்த உலகத்திற்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம். பொண்ணு எடுக்க போற போது பொண்ணு வீட்டுக்கார வீட்டுல என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய குத்து விளக்குல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு வச்சிருப்பாங்களாம். இங்க இருந்து போற மன விட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் பொண்ணை பரிசோதனை பண்ணுவாங்களாம். பரிச்சை பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு குத்து விளக்கு ஏற்ற சொல்லணும். ஏற்கனவே அரை மணி நேரத்துக்கு முன்னாலே விளக்குல எண்ணெய் ஊத்தி திரி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த திரி எண்ணெய் முழுதும் நனைஞ்சிருக்கும். விளக்கேற்ற வர்ற மணப்பொண்ணு என்ன செய்யணும்? பக்குவமா வந்து எண்ணெயை புளிஞ்சிட்டு திரிய பத்த வைக்கணும். இதனால உடனே பத்த வைக்க முடியாது. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருந்து அந்த திரிய புளிஞ்சிட்டு தீப்பெட்டி எடுத்து பத்த வைக்க போகுதுன்னு வச்சுங்க, நல்ல விஷயம் தான். ஆனா எண்ணெயை புளிஞ்சதுல விரல்ல எண்ணெய் ஒட்டிடுமா? அதை என்ன செய்யும்னு கவனிப்பாகலாம். அந்த புள்ள என்ன செய்யணும்? அந்த எண்ணெயை முறையா நடந்துக்கணும், தொடக்கணும்ல. எங்க தொடக்கிறதா இங்க பிரச்சனையா? ஆமா, படக்குன்னு தலையில தடவிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த புள்ள தலையே உழுக்காது, தலையும் புசி புசின்னு தான் வச்சுக்கணும். இந்த புள்ள விளங்காது, நம்ம விட்டுக்கிட்டுருவாங்க. ஒருவேளை தலையில தொடக்காம அந்த புள்ள அந்த எண்ணெயை விளக்குல தொடச்சிருச்சுன்னா இந்த புள்ள வீட்டுல இருக்க எந்த பாத்திரத்தையும் சுத்தமா வச்சுக்க மாட்டா, பூரா அழுக்காத்தான் போயிடும். வேண்டாம் நமக்கு இந்த பொண்ணும் பார்க்கலாம். ஒருவேளை விளக்குல தொடக்காம சேலையில இந்த பக்கமா தடவிருச்சுன்னா துணிமணியும் சுத்தமா வச்சுக்க மாட்டா, இவ ஒரு பாண்டலா இருப்பா, இவன் நமக்கு சுத்தப்பட மாட்டான்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். சரி, அதுவும் வேண்டாம். அந்த புள்ள அதுக்கு மேல அந்த வீட்டு சுவத்துல தடவிருச்சு, வீடும் சுத்தமா இருக்காது, இவன் நமக்கு சுத்தப்படவே மாட்டான்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். என்ன தயா பண்றது?
ஒரு திரி பத்த வைக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு கூட சொல்லி எவ்வளவு பக்குவத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் நம்ம முன்னோர்கள்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு துணி எடுத்துட்டு வாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, இப்ப முடிவு பண்ணிடுவாங்க இந்த பிள்ளை வேலையே பார்க்க மாட்டா, அடுத்தவங்க வேலை சொல்றதுக்கு தான் குறியாது. வேற என்னதாங்க பண்றது? நாங்க என்ன செய்யணும்னா, வரும்போது துணியோட வந்து அந்த எண்ணெயை புளிஞ்ச கைய துணியை தொடச்சிட்டு விளக்கேத்தி முடிச்சுட்டா அந்த பொண்ணு பக்குவமான பொண்ணு, நல்லா வளர்த்திருக்கான்னு பெத்தவங்களுக்கு பேரு வரும். அதனாலதான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். இப்ப ஊருக்குள்ள ஒரு புள்ள நடமாடுறான்னா யாரு அந்த பையன் வித்தியாசமா இருக்கேன், செயல்பாடு எல்லாம் சிறப்பா இருக்கு, யாரு இன்னார் மாதிரி தெரியல அப்படின்னு கேட்போம்ல, அப்ப சொல்லிடுவா இன்னார் பையன் தான். அப்படியா இன்னார் பையனா? அவர் ஒரு பக்குவமான மனுஷன், நல்லா வளர்த்துருக்காரு பிள்ளைய, அப்படித்தான் இருக்கணும் புள்ள அப்படின்னு சொன்னா அது சிறப்பு. யாராமே படா படுத்துறேன், யார் மையமே சொல்லி பேச்சா கேட்க மாட்டான் போல இருக்க, புள்ள பெத்து வளர்த்திருக்காங்க பாரு, பெத்த வயிற்றுல பிரண்டைய வச்சுக்கிட்டு இப்படி இருக்கத்தானே செய்யுது. இருக்கா செய்தா இல்லையா? எரும மாட்டுக்கும் பசு மாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? எரும மாடு கருப்பா இருக்கும், பசு மாடு வெள்ளையா இருக்கும், சிவப்பா இருக்கும், ஒரு சில நேரத்துல கருப்பாவும் இருக்கு, பல நேரத்துல இருக்குங்க. எரும மாட்டுக்கும் பசு மாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? எரும மாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைனாலும் படுக்கும், எரும மாடு மாதிரி சில பேரு. பசு மாடு கட்டி கிடக்கிற இடம் சுத்தம் இல்லைன்னா படுக்காது. அது மாதிரி சில மனிதர்கள் பாத்திருக்கீங்களா? பசும்பால் தண்ணியா இருக்கும், தாய்ப்பாலுக்கு இணையானது. எருமப்பால் அடர்த்தியா இருக்கும், மந்த உண்டாகும். எரும மாடு 10 மாட்டுகளை கண்டுபிடி நின்னாலும் கண்டுபிடிக்க முடியாது, 1000 மாடுகள் நின்னாலும் பசு மாடு தன்னுடைய கண்டுபிடிய கண்டுபிடிச்சிடும். ரொம்ப நேரம் வெயில்ல எரும மாடு நிக்காது, காரணம் வெயில் தாங்குற சக்தி இல்ல, சுத்தமுத்தும் பார்க்க தண்ணி கிடக்கானு, தண்ணியே இல்ல, சாக்கடைனாலும் போய் விழுந்துடும். ஆனா பசு மாடு அப்படி இல்ல, அனைத்தையும் தாங்கும் சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறான். அதனாலதான் அது கோமாதா, இதுக்கு பேரு எருமை. வீட்டுல பிள்ளைகளை எழுப்புறதை எப்படி எழுப்பணும்? தாயை காலையில தாய்மார்கள் எல்லாம் பிள்ளைய எழுப்பும் போது, கண்ணு ராஜா என் தங்கா பொழுது விடிஞ்சு 7 மணி ஆகுது எந்திரிங்க, பள்ளிக்கூடம் போகணும், உங்களை நம்பித்தான் பள்ளிக்கூடம் கட்டி வச்சிருக்காங்க, நீங்க தான் இந்த நாட்டோட சொத்து, நீங்க தான் நாளைக்கு இந்த நாட்டுல பெரிய பதவிக்கு வரப்போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பையனுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குமா. நம்ம வீட்டுல இப்போலாம் அப்படியே எழுப்புறாங்க, ஒரு தடவை எழுப்பாரு, 2 தடவை எருமை எந்திரிக்க மாட்டேன் கேக்குறாங்களா இல்லையா? சனியனே என்னென்ன அவங்க அப்ப மாதிரியே தூங்குறேன் பாரு, களவாணி பேக்கொண்ட அப்பனுக்கு கேட்டது என்ன கொடுமை. தாய்மார்கள் எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. யார போல நெல்லிக்கார பண்டார வீதியில வள்ளலார் தங்கி இருக்கிறார். வள்ளலாருக்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. ஐயா சொல்லிட்டாரு, எனக்கு கல்யாணம் விருப்பம் இல்லை, எனக்கு வேண்டான்னு. இல்லப்பா நம்ம மரபுப்படி நீங்க கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பண்றாங்க. பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணம் பண்ண போறதுக்கு முன்னால அந்த பொண்ணுகிட்ட போய் ஐயா பேசினாராம். என்ன பேசினாரு? அம்மா எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை, உனக்கும் விருப்பம் இருந்தா சொல்லிடு, எனக்கு வேண்டாம், நான் விரும்பாதவன், நான் இறைவனை பாடணும்னு நினைக்கிறேன்னு சொன்னாராம். அந்த அம்மா சொன்னாலாம், கல்யாணம் பண்றதுனால நீங்க தப்பா நினைக்காதீங்க, உங்களுக்கு பணிவிட செய்ய, உங்களுக்கு ஏதாவது சேவை செய்யறதுக்காவது இந்த திருமணம் பண்ணிக்கலாமேன்னு கேட்டாலாம். சரின்னு திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்தா பால் கொடுத்து பழம் கொடுத்து முதலிரவு அறைக்குள்ள கொண்டு போய் 2 பேரும் மணமக்களை வச்சாச்சு. யாரு? வள்ளலார் ராமலிங்கம் பிள்ளையவும் அவர் துணைவியாரையும். இவர் என்ன செஞ்சாராம் தெரியுமா? ஓலைச்சுவடி 2 தேடி எடுத்தாராம். ஓலைச்சுவடிய 2 திருவாசகம் எழுதிய ஓலைச்சுவடி. ஒரு ஓலைச்சுவடிய மனைவிகிட்ட கொடுத்து, நீ படி, இதை நான் படிக்கிறேன்னு விளக்கேற்றி வச்சு விடிய விடிய படிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு நீ போய் ஓ வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கிறேன்னு போனவர் தான் அந்த ஐயா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினீர் இறைவா என்று வள்ளல் பெருமானார். கடலூர் மாவட்டம். பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். கடைசி வரைக்கும் மனைவியை மனதாலும் தீண்டாதவர் இருக்க முடியுமா? அப்ப எப்படி பாருங்க, இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை, ஆனாலும் அதை செய்வதற்கு ஒரு மனம் வேணுமையா, விட்டு கொடுக்கிற மனம் முடியுமா? அது 12 திருமுறைகளிலே 8ஆம் திருமுறை திருவாசகத்தை ஓலைச்சுவடியில எழுதி தன் குடுமிக்குள்ள சொல்லி வச்சிருப்பாராம். எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ குடுமியை தொட்டு பார்ப்பாராம். திருவாசகம் ஞாபகத்துக்கு வருமா? திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கு உருகார். அவருக்கு வயசு 7 இருக்கும்போது சோமு செட்டியார் வீட்டுல பிரசங்கம். தம்பி சபாபதி பிள்ளை உடம்பு, அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். தம்பியை கூப்பிட்டு சொல்றாரு, சோமு செட்டியார் வீட்டுல பிரசங்கம், நீ போய் கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வாப்பான்னு அனுப்புனாரு. சரின்னு போனாரு. செட்டியார் கேட்கிறாரு, நீங்க வந்துருக்கீங்க, உங்க அண்ணன் வரலையான்னு. அவர் சொன்னாரு, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், என்னைய வர சொன்னாரு. செட்டியார் கோவம் வந்துருச்சு. ஏன் முன்கூட்டியே சொல்லக்கூடாதா? இப்ப வந்து அது சரியில்லை இது சரியில்லை, நான் வேற ஆள் ஏற்பாடு பண்ணிருப்பேன் அப்படின்னாரா. வள்ளலார் நினைக்கிறார், வேகம் எடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு. சில பேருக்கு வயசானாலும் புத்தி மாறாம இருக்கேன், ஏன்னா அடிப்படை குணம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். சில பேருக்கு அது மாறாது. சொல்லிட்டு கேட்டாராம் வள்ளலாரு சோமு செட்டியார, ஐயா செட்டியார் ஐயா, காய்ச்சல் எங்க வீட்டுக்கு கடிதம் போட்டா வந்துச்சு, உங்களுக்கு தகவல் சொல்லணும்.
பேச்சே பேசல. வந்த வேலையை பாருங்க. பெரிய புராணம் படிக்கவா? படிங்க. 1 மணி நேரம் கிடந்தது. செட்டியார் கேட்டாரு, ராமலிங்கம் நாளைக்கு நீங்களே வந்துருங்க, உங்க அண்ணனை வர வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன் வரலன்னு கோவப்பட்டவர் கடைசியா வர வேண்டாம்னு சொல்லுங்கன்னு அவர் வாயாலே சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? கூட போகும்போது வள்ளலாரு வரும்போது நடந்து வந்தீங்க ராமலிங்கம், போகும்போது நடந்து போக வேண்டாம், நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புறேன், அதுல புறப்படுங்கன்னு சொல்லி கொஞ்சம் சன்மானமா காசு கொடுத்தாராம். 5 ரூபா கொடுத்துருப்பாப்ல. ஆமா 10 ரூபா கொடுத்துருப்பாரு. நமக்கு நினைக்க தோணும். அவர் என்னந்தானே அவர் என்ன பண்ணாராம், 1 மூட்டை பணத்தை சாக்குல கட்டி கொடுத்தாராம் வள்ளலாருக்கு. 1 மூட்டை சாக்குல பணம் கட்டினார்னா அவர் எவ்வளவு பணக்காரரா இருந்திருப்பாரு, அந்த ஊர் எவ்வளவு பணக்கார ஊரா இருந்திருக்கும். ஆனாலும் பாருங்க, 1 மூட்டை பணத்தையும் பாலும் கிணத்துல போட்டு போயிட்டாரு வள்ளலார். பணத்தை யாராவது கீழே ஓட மனசு வருமா? அவர் 1 மூட்டையும் தூக்கி போட்டு போனாரு. இன்னைக்கும் சில கோடீஸ்வரங்களுக்கு பிரச்சனை பாருங்க, மூட்டையா கட்டி ஆத்துல போடுறேன், குளத்துல போடுறேன், மண்ணை தோண்டி புதைக்கிறேன், நெருப்ப வச்சு கொளுத்துறேன், இன்னமும் பிணவரையில எல்லாம் பணம் வைக்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க பணம் இல்லை. ஆனாலும் இப்ப என்னாச்சு, வீடு வீடுக்கு உட்காந்து கணக்கு எடுக்கிறாங்க. கணக்கு இன்னைக்கு எடுக்கல, அவன் பல நாளா எடுத்து முடிச்சுட்டேன். எடுத்து முடிச்சு பணம் போய் ஊர் ஊரா வீடு வீடா சேர்ந்துருச்சு. ஆனா பறக்கும் படைன்னு ஒண்ணு ரோட்ல இன்னும் போற வராது, எண்ணெயெல்லாம் மறைச்சிட்டாங்க. கேவலம் எங்கேயாச்சும் உண்டா? வீடு வீடுக்கு பணம் கொண்டே கொடுத்துட்டேன், அதை தடுக்க துப்பு இல்ல. காய்கறி வாங்க போறவன் ஆட்டு வியாபாரிகளை பிடிச்சி வச்சு நேற்று நகம் வாங்கிட்டு திருமணத்துக்கு போறேன், அங்க வரையில மறைச்சிட்டாங்க. நாடக வண்டி அடிப்பேன். நான் ஒண்ணும் சொல்ல, நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும். இந்த மக்களுக்கு தான் வெளிச்சம். பேர் சொல்ல விரும்பாத அன்பு உள்ளம் அன்னார் அவர்களுக்கு அன்பளிப்பு அளித்துள்ளது. நன்றி 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 நன்றி. இதெல்லாம் இந்த வள்ளல்கள்லாம் இருக்கிறனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது. மழை பெய்யும் போதே இன்னும் கொஞ்சம் மரங்களை நட்டு வச்சு நாளைய தலைமுறையை வாழ வைக்கிறதுக்கு பாடுபடுங்க. நல்லா இருப்பீங்க. நம்மளோட போறதில்லை இந்த பூமி. நம்ம வர்ற கஷ்டம் நம்மளோட பிள்ளைகளுக்கும் வச்சுட்டு போயிடாம நம்ம பிள்ளைகளுக்காவது நம்ம வாழ வேண்டும் எதிர்கால சிந்தனையோடு. அப்படி வள்ளல் பெருமானார். நன்றி நன்றி. அன்பளிப்பளிங்க அண்ணார் அவர்களுக்கு நன்றி. உளமார்ந்த வணக்கம். எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம், எங்கெங்கயோ என்னென்னமோ நடக்குது. நீ பாத்தியா, தூத்துக்குடியில ஒருத்தன் ஒரு பொம்பளை பிள்ளைய மண்டையில அடிச்சு அந்த பிள்ளைய கழுத்தை துண்டு துண்டா ஆக்கிட்டு கெடுத்துட்டேன். 12 நாள்ல அவனை கைது பண்ணியாச்சு. அதுக்கு ஒருத்தர் அறிக்கை சொல்றேன், அந்த பிள்ளைய புதற்குள்ள யாரு போச்சோன்னு கிறுக்கு போய் நான் என்னத்த சொல்றேன், எல்லாம் ஒரு மனுஷன் ஒரு பகுத்து நான் அறிவு இருக்க சோத்த திங்கிறாங்களா வேற திங்கிறாங்கன்னு அவன் கேட்கிறாங்க. மீடியாவில் முன்னால உட்காந்துக்கிட்டு அந்த பிள்ளைய புதற்குள்ள யாரு போச்சோன்னு. ஒரு கிராமத்துல வேலைக்கு பார்த்து வெளியே போற பொம்பளை பிள்ளை என்னையா சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? என்ன சிந்தனை இது? சோறு திங்கிறாங்களா வேற திங்கிறாங்க? இப்ப திருட அவனுக்கு களவாணி பிடிச்சாச்சு, யார குற்றவாளியை பிடிச்சாச்சு. அவன் சொல்றேன், ஏன்டா இந்த தப்பை செஞ்சா எப்படி செஞ்சான்னு விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல செய்தி காட்டவும் கூட்டிட்டு போறாங்க. நான் கஞ்சா குடிச்சிட்டு இந்த தப்பை பண்ணிவிட்டேன்னு ஒத்துக்கிட்டேன். கஞ்சா ஆமா ஆமாடா பேர் சாமி பேரை வச்சுக்கிட்டு கெடு தர்மம். அதுக்கு முன்னாடி சும்மா தர்ம முனிது மாவீரன் தர்ம முனிது வரலாம். மானங்கட்ட நாய்களுக்கு எல்லாம் பேரை பாருங்க. அதுக்கு முன்னாடி ஆனா அந்த பொம்பளை பிள்ளைய கெடுத்து கொன்னுட்டு என்ன காரணம் சொல்றாங்க, என்ன முத்தாய்ப்புதுல நான் கஞ்சா குடிச்சிருந்தேன், போதையில செய்து விட்டேங்கிறேன். போலீஸ்கார காவல்துறையில கஞ்சாவை குடிச்சிட்டேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டுல அதிகாரி ஊரஞ்சற நாட்டுல போதையே இல்லைங்கிறேன். வெக்கம் இல்லாம அதுக்கு முன்னாடி வழக்கு மனசார தெரியுது. ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு குற்றங்களும் போதையில தான் நடக்குதுன்னு வெக்கம் இல்லாம பேசுறாங்களே. இவங்களை என்ன பண்றது? மீண்டும் மீண்டும் திருட கையில சாவியை கொடுத்து நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு. மதுராந்தகத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய கடத்தி போய் இரவு முழுவதும் குடியார பயிலுக்கு 3 பேர் விடிய விடிய ஒரு பொண்ணை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நாங்க தான் உதாரணம். திருப்பூர்ல ஒரு கிழவனை கொண்டு கிளவிய தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னடா கொடுமையா இருக்கு, என்ன நடக்கு? நடமாட முடியல இந்த பெண்கள். ஆனாலும் பேசுற நாட்டுல நாங்க தான் பாதுகாப்பு. வெக்கம் இல்லாம மானங்கட்ட வேலுங்க. ஆனா இந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னத்தை போய் சொல்றது? நமக்கு தேவையா பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும். ஆனாலும் எங்க வள்ளலாறு அவ்வளவு பணத்தையும் வீதியில போட்டு போனாரு. ஆனாலும் அவர் மேல வழக்கு. எதுக்கு வழக்கு? அவர் பாடிய மலையை உடைச்சு வித்தாரா, மண்ணல் வித்தாரா, நாட்டு மக்களுக்கு கொள்ளையடிச்சாரா? எந்த தப்பும் செய்யாத அவர் மேல வழக்கு. தவறு செய்யறேன் பூரா வெள்ளையும் சொல்ல மாத்திடுறேன். மானமே இல்லாம என்னத்தை செய்யறது? மானம் போய் உயிர் காவலான்னு வாழ்ந்த சமூகத்துல இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன? காசுக்கு வாக்கை விலை மதிப்பற்ற மாக்கை விற்கும் அளவிற்கு மாறிட்டோம். சரி, இருந்தால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் வேள்விமலை சாரல் முருகப்பெருமானுக்காக இங்கே வள்ளி காவல் காத்துக் கொண்டிருப்பதாக என தந்தை அனுப்பி வைத்தார். இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அஞ்சரை உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல்
சொன்னது அவை கொண்டது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருணன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். இரண்டில் ஒன்று தெரியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து வந்த எல்லா சௌக்கியமே கருணல் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு நானும் போலே அந்த நிலவை போல தேர்ந்து விட்டேன் நீ மலர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வு நிம்மதியேது. கடவுள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா யாரு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருணன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கருணன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நன்றி நன்றி நன்றி. இடத்தின் சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது முருகா முருகா எல்லா புகழும் முருகனுக்கு. ஒருத்தர் திடீர்னு இறந்து போனாரு. மரணம் வருவது சொல்லிட்டு வராதுல்ல. மரணம் ஒன்றுதான் மறைக்கப்பட்டிருக்கு இறைவனுடைய திருவருளாலே. ஆண்டவன் படைப்புல பாருங்க 6 அறிவு எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? சந்தேகமா கேட்கறேன்னா இருக்கு சந்தேகம். எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கு. எத்தனை பேரா 6வது அறிவை பயன்படுத்துறோம்? அறிவது அறிவு, உணர்வது ஞானம். சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான். சொல்லல மாவு மாக்களும் ஐயறிவனவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கும் ஒண்ணுன்னு. சில வீட்டுல போய் தாய்மார்களை கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க நாங்கிட்டு தான் திரியும் அப்புறம் வரும் பெண்ணு அதுக்கு திரியும் வரும் அப்படின்னா எது? ஆடு மாடு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன். நம்ம நாட்டு தேசிய கீதத்தை எழுதிய ஐயா ரவீந்திரநாத் தாகூர் ரஷ்யா போறாரு. ரஷ்ய பள்ளிக்கூடத்துல போய் 5 வயசுல இருந்து 10 வயதுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போய் மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. மாணவர்களே, என் சட்டப்பையில் ஒரு பேனா இருக்கு, 5 ரூபாய்க்கு வாங்கினேன், 10 ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும்னு கேட்டாரு. 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். அப்படித்தான் நம்ம படிச்சோம். அப்படித்தான் நமக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அதான் உண்மை. 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு வித்தா 5 ரூபாய் லாபம். ஆனா ரஷ்ய மாணவர்கள் அப்படி சொல்லல. அத்தனை மாணவர்களும் ஐயா ரவீந்திரநாத் தாகூரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெரியவரே, 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு வித்தா எங்க ஊர்ல உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை என்று கூறியது. 6 மாதம் சிறை தண்டனை. எதுக்கு? 5 ரூபாய்க்கு வாங்கின பேனா 10 ரூபாய்க்கு வித்தா லாபம் வருது நமக்கு. அந்த பிள்ளைய சிறை தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த கணக்கு என்ன தெரியுமா? ஒரு பொருளுக்கு 30% தான் லாபம் வச்சு விற்கணும். அப்படின்னா 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 7 ரூபாய்க்கு விற்கலாம், தப்பு இல்லை. அதை 10 ரூபாய்க்கு வித்தா சட்டப்படி தப்பு என்பதை அந்த மாணவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அதனாலதான் அந்த மாணவர்கள் எல்லாம் அப்படி சொன்னாங்க. நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா? 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 50 ரூபாய்க்கு வித்தாலும் எவனும் கேட்க மாட்டான். ஏழை எளிய மக்களை சுரண்டியே கொடுக்கிறானு. அலைபேசி வச்சிருக்கிறீங்களா? அலைபேசியில பணம் போடுறீங்களா? மாசம் எவ்வளவு போடுறீங்க? எவ்வளவோ போடுறீங்க. ஒரு மாசத்துக்குன்னு பணம் போடுறீங்கல்ல? ஒரு மாசம் எத்தனை நாள்? ஒரு மாசத்துக்கு 30 நாள் இருக்கு. 31, 32 சராசரி 30 நாள் சரியா வச்சுக்கோங்க. ஒரு மாசம் 30 நாள் தானே போடுறேன். ஒரு மாசம் 30 நாள் முழுமையா குடுக்கறானா? இல்லையே. எத்தனை நாள் குடுக்கறேன்? 28 நாள். 28 நாள் குடுக்கறேன். மிச்சம் 2 நாள் எங்க? இது எதுக்கு 2 நாள் உங்களுக்கு? வைத்தத்துல வருதா இல்லையா? இவ்வளவு நாள் தெரியல. போ வருது தெரியுமா உங்களுக்கு? அது பேசி என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு?
அந்த எம்பியை பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டதுனால. தெரியுமா உங்களுக்கு? ராவத்னாமா நீ படிச்சு பாருங்க செய்திகள் என்ன நடக்குதுன்னு. அவர் கேட்கிறாரு, ஒரு மாசம் அந்த அலைபேசிக்கு பணம் போடுறீங்கல்ல, 28 நாள் தான் கொடுக்குறீங்க, 2 நாள் இல்ல. அது 22 நாள் முழுசா வராது, 26வது நாளே சொல்லிடுவேன் சீக்கிரம் முடிய போகுது, சீக்கிரம் முடிய போகுது. நம்மளால அதுக்கு முன்னாலே ஒரு நாளைக்கு முன்னாலே போட்டுருவேன். எப்படி சுரண்டுறான் பத்தியலா? சரி 3 மாதத்துக்கு பணம் போடுறான், 90 நாள் கொடுக்குறானா, 84 நாள், அதுலயும் 6 நாளை பிடிக்கிறான். என் அறிவியல் சிறந்த பெரியோர்களே, இந்த நாட்டுல நமக்கான பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி என்ன சாதிச்சிருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் இங்க இருந்து கத்திக்கிட்டு தான் இருக்க முடியும். எவன் சொல்லும் எவன் காதலும் ஏறாது. நம்ம எங்க உட்காரணும், நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன உடை உடுத்தணும்னு யாரோ ஒருத்தன் தீர்மானிக்கிறான்னா நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க நம்மளால முடியலன்னா என்ன சுதந்திரம் பெற்றோம்? என்ன சுதந்திரம் பெற்றோம்? நான் மறந்துடுவேன். நைத்தாம்பட்டியை சேர்ந்த ராமர் அவர்கள் ரூபாய் 200. பன்னீர் ராஜா மணப்பட்டியை சேர்ந்த அன்பு உள்ளங்களும் 200 அன்பளிப்பு அளித்துள்ளது. ரூபாய் 400 அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கிய வாரி வழங்கிய மரியாதைக்குரிய அன்பு உள்ளங்கள் இருவருக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆத்த சபை 101 1001 புலவர், வார்த்தை 16,000க்கு ஒருவர், பூத்த உழல் தண்டாமரை திருவே, தாதா கோடிக்கொருவர், உண்டாயின் உண்டன்று. நீங்க பாருங்க, தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டான். கல்லுல போய் இடிச்சுக்கிட்டு கல்லு இடிச்சு பிடிச்சுருவான், முள்ளு மேல காலை வச்சுக்கிட்டு முள்ளு குத்திருச்சுருவான். காது கேட்காதவனுக்கு காது கேட்கிற கருவியை பொறுத்திக்கிட்டு வந்தா என்னடா காதுல ஏதோ மிஷின் மாதிரி தெரியுதே, செவிட்டு மிஷின், அவன் செவிடா மிஷின் செவிடா. இப்படி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துட்டோமே. பொண்ணு எடுத்தவங்க பொண்ணு கொடுத்தவங்க செஞ்சா எப்படி கூப்பிடுறா? ஆமா சம்பந்தினா அவர் சொல்லிட்டு போறாரு. சம்பந்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? சம்பந்தினா நல்ல மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்கு கேக்குற, அவர் ஆமா குரங்குன்னு சோர்த்துக்கிட்டு போறாரு. அப்படியா கூப்பிடுறது? சம்முனா நல்ல பந்தம்னா உறவே, வாங்க நல்ல உறவேன்னு கூப்பிடுறது. சம்பந்தம் தமிழ்ல இல்லாதது எங்கே இருக்கு உலகத்திலே? உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ் தான், உயர்ந்த மொழி. அவள சித்தமான இந்த தமிழர்கள் உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் இன்று இருக்கும் நிலை என்ன? கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அடிமை. என்ன செய்ய? என்ன வச்சிருக்கேன்? இயற்கை வளங்கள் எல்லாம் கொள்ளை போகுது கண் முன்னே. சபிக்கப்பட்டிருக்கிறோம். பொருளாதார அடியால் வாக்குமூலம் என்ற புத்தகத்தை படிக்கிற போது நெஞ்சு பொறுக்குதிலேயே நிலைகட்ட மாந்தர் இணைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதிலேயே. பயப்படுறாரே முத்துகிருஷ்ணன், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று படிச்சு வந்த சமூகம் இருக்கணும் இல்ல? துணிச்சல் இருக்குல்ல? மானம் தானே பெரிது, பொருள் எதுக்கு? ஈதலை அறம் அப்படின்னா உயிரெழுத்து எத்தனை மெய்யெழுத்து எத்தனை சொல்லுங்க பாப்பா. நீங்க என்ன வேலை? உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 வச்சுட்டு பேசுங்க. மெய்யெழுத்து 18 இல்ல, 18 மெய்யெழுத்துனா புள்ளி வச்ச எழுத்து. ஆமா. உயிரெழுத்துல புள்ளி இருக்கா? உயிரெழுத்துல புள்ளி இல்ல. இல்ல 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 இல்லையா? இருக்கா? இருக்கு. என்ன இருக்குங்கறியா? அப்புறம் இருக்கு இல்ல. நீங்க வந்து அப்ப எந்த எழுத்துல புள்ளி இருக்கு? ஆனா அவன்னா ஈனா ஈயன்னா என்ற ஈயன்னாவில 2 புள்ளி இருக்கு. ஏன் 2 புள்ளி இருக்கு? ஈ அப்படின்னா நெடில் எழுத்து. நெடில் எழுத்து பறக்கும் ஒரு உயிரினம் ஈ, அதை குறிக்குது. இன்னொன்னு ஈ அப்படின்னா குடு. யாராவது கை நீட்டினா 10 காசை போடு, என்னத்தையாவது குடு கையேந்துனா. அதான் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொல்லி கொடுக்குறேன். ஆனா பாத்தீங்களா, அகர உகர மகர 3 எழுத்து சேர்ந்தது ஆனா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. எழுதும் போது பாருங்க ஆனா நல்லா தெரியும், அடுத்து ஊனா தெரியும், கீழே மானா தலைகீழா இருக்கும். ஆனாவும் ஊனாவும் நேரா இருக்கு, மானா தலைகீழா இருக்கு. மானா ஏன் தலைகீழா இருக்கு? மானான்னா மண்டகிரவ முடிச்சவன், மண்டகிரவ முடிச்சவன் பூரா தலைகீழா தான் நிற்பேன். அதனாலதான் மானா தலைகளா இருக்கு. ஆ ஊ மா அகர உகர மா மகரம் என்ற சம்மேளனம். ஆ ஊ மா ஊ மா ஆ உமா, உமா மகிழ்ந்தோட கூடிய கடவுள். எத்தனை தத்துவங்கள் இந்த தமிழ்ல நமக்கு இருக்கு. யாராவது அதை படிக்க நினைக்கிறோமா? அதை கேட்க நினைக்கிறோமா? இன்றைய தலைமுறை 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்ற அவல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பேசுகிறார்கள் பல பேர், நாங்க தான் தமிழ் வளர்த்தோம்னு. என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல, ஒன்னும் சொல்றது மாதிரி இல்ல, சொல்லாம இருக்கவும் முடியல. அப்ப இறந்து போனாரு ஒருத்தர். யாரு? ஒருத்தர் இறந்துடுறாரு. சரி. இறந்தவருடைய ஆத்மா யமலோகம் போகுது. யமதர்மனை பார்த்து கத்துறான் கிடந்து, எதுக்கு அதுக்குள்ள என்ன உயிரை புடியாந்தாரு? ஆமா, நான் கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பேன் பூமியில, எவ்வளவு வேலை இருக்கு எனக்கு, பிள்ளைகளை கட்டி கொடுக்கல, சொத்து சம்பாதிக்கல, எவ்வளவு ஆசையில எல்லாம் விட்டுவிட்டு வர்றேன். அவர் சொன்னாரு யமதர்மேட்டை புத்தி முடிஞ்சு வச்சுன்னா இங்க வரணும். வந்தாச்சு, இதுக்கு மேல புலம்பாரு, உட்கார்ந்து இறைவனை நினைச்சு தியானம் பண்ணு, உட்காருன்னாரு. உனக்கு மனசு கேட்கல, உட்கார்ந்தே இருந்தேன். அப்படியே அழுக வருது, அப்படியே பாக்குறான், பூரா கடிகாரமா மாட்டி இருக்கு, நிலை கடிகாரமா. யமலோகத்துல கடிகாரம் மாட்டி கிடக்கா. ஆமா. அவன் கேட்கிறான், எதுக்குயா யமலோகத்துல கடிகாரம்னு கேட்டேன். யமதர்ம ராஜா சொன்னாரு, யாரெல்லாம் பூலோகத்துல இருந்து வர்றாங்களோ, யாரு வரப்போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கடிகாரம் மாட்டி வைப்போம்னு சொன்னாரு. எதுக்கு ஏன் மாட்டி வச்சான்னு கேட்டேன்.
யார் யார் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா கடியாரம் ஓடுற பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்டான்னு. அது எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இப்ப இவனுக்கு பயம் வந்துருச்சு. அப்பனா எனக்கு ஒரு கடியாரம் மாட்டிருப்பீல. ஆமா காட்டுங்க. எந்த கடியாரம்? இந்த ஓடுது வர்றா இந்த கடியாரம் தான்னாரு. அது பார்த்தா நேரத்தை தாண்டி கடமுடான்னு ஓடிட்டு கிடக்கு. ஐயோ பயம் வந்துருச்சு. யோ நான் அந்த அளவுக்கு எல்லாம் பொய் சொல்லல. நான் பொய் சொல்ல யார் சொன்னா அது சும்மா தப்பா ஓடுது அப்படிங்க. ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்களே. தப்பு பண்ணிட்டா சரி தப்பு தானேன்னு ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை, தண்டனை கிடையாது. அது வேர்க்க மனசு இல்ல தவறே செஞ்சாலும் சரின்னு பேசுறானுங்க. விளங்குவானா ஒருத்தர் சிவ பூஜை பண்ணாராம், கதையை மறந்துடாது. ஒருத்தர் சிவ பூஜை பண்றாரு, ஒரே ஒரு வில்வயில. ஒரு வில்வயில எவ்வளவு நேரத்துக்குன்றது? சிவலிங்காய நமமும் சிவாய நமமும் பவலிங்காய நமமும் பவாய நமமும் நமச்சிவாய நமோ நம இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா இலை முடிஞ்சு வச்சு மந்திரத்தை சொல்லிட்டு வெறுங்கை ஆட்டிக்கிட்டே இருந்தா சாமி சிரிக்கிறாரு. என்னடா என்னையவே ஏமாத்திரிய வெறுங்கை ஆட்டுறியப்பா, நீ யார ஏமாத்த மாட்டான்னு சாமி சிரிச்சா. சாமியவே ஏமாத்துறான்ல. கடவுளே இல்லைன்னு ஒரு கூட்டம் கிளம்பிட்டாங்க. நம்பிடலாம் கடவுள் இல்லைங்கிற கல்வியில் நம்புறதுக்கு. கடவுள் இருக்குங்கிறதையும் நம்பிடலாம். இடையில நான் தான் கடவுள்னு பல பேர் கிளம்பி பல கோடியை சேர்த்து வச்சு என்னத்தை சொல்றது? கடவுள் தான் மிக முக்கியம் தான், அதுக்கு அர்த்தம் இருக்கு நான் சொல்றேன். ஆனாலும் என்ன பண்ணாரு, அவரை பக்கத்து ஊருக்கு ஒரு பஜனை கூப்பிட்டா. காலைல வெள்ளனே வந்துருங்க நம்ம வீட்டுல பஜனை அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு என்ன கவலைப்படுறது, ராத்திரியே சாப்பிடாம பட்னியா இருந்து காலையில எந்திரிச்சு இஞ்சி கஷாயம் வச்சு குடிச்சிட்டு கப்பன்னு வயிற பசியோட வந்துடுறேன்னு. பொழுது விடிஞ்சு சாமி கும்பிடாம குளிக்காம வேகமா கிளம்பி ஓடிட்டேன். 3 மைல் போனவர் திரும்பி வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்காரமா கேட்கறா, என்னங்க பிரச்சனைக்கு போனீங்க, இப்படி பதனி போய் ஒடியாருல? ஒன்னும் இல்ல, பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நான் விளக்க அணைக்காம போயிட்டு என்ன தீர்ந்து போயிருமா இல்லையா அதை சொல்றதுக்கு வந்தேன்னு. அந்த அம்மா சொன்னா, உங்க மனைவி அப்படி இருப்பானா, நீங்க அந்த பக்கம் கால எடுத்து வச்சோன்னு நான் இங்க விளக்க மலையை ஏத்திட்டேன்னா. நல்ல அப்படிதான் இருக்கணும். இப்ப அந்த அம்மா கேட்டா, நீங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்தியில செருப்பு தேஞ்சு போயிருக்குமே. நான் என்ன ஓம் புருஷன் அப்படி இருப்பானா, செருப்பு அங்கேயே கழட்டி காகிதத்துல சுத்தி கக்கத்துல இடிக்கிட்டு தான் வந்தேன். இப்படி இருந்தா விளங்குமாடா? 5 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம் பண்றான். பேருக்காகவே செய்யறான் சில பேரு, ஆனா பேரே தெரியாம செய்யறான் பல பேரு. அவங்க பேருனாலதான் இந்த பூமி இயங்கி கொண்டிருக்கு. பாத்தியா இல்லையா? நடக்குதா இல்லையா? இப்ப யமதர்மன் கடியாரத்தை பார்த்துட்டு சந்தேகப்படுறேன், நம்மளும் போய் சொல்லியிருப்போமோ இந்த அளவுக்கு ஓடுதே. ஆமா, பக்கத்துல ஒரு கடியாரம் ஓடாம இருந்துச்சு. ஓடாம இருந்த கடியாரத்தை பார்த்து இது யாரோட கடியாரம்னு கேட்டேன். அதுதான் அன்னை தெரசா அவளுடைய கடியாரம்னு சொன்னார் யமதர்மன். அன்னை தெரசாவா? போய் சொல்லலையா? ஓடாம இருக்கு, எப்படியா அது சாத்தியம்? பொய் சொல்லாம இருக்க விட மாட்டாங்களே, காசு கொடுத்தாலும் பொய் சொல்லுவாங்களே, எப்படி அந்த அம்மா பொய் சொல்லாம இருந்தா அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். இங்கவா, அயல் நாட்டுல பிறந்தா அந்த அம்மா, வெள்ளக்கார பெண்மணி, இந்தியாவுக்கு வந்தா தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு தொண்டு நிறுவனத்தை ஏற்பாடு செய்து அதை நடத்தி வந்தா. அதுக்காக நிதி கேட்டு பல இடத்துல கையெழுத்தினா. பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்ட்ட கொல்கத்தா வீதியில ஒருத்தர் போய் கையேந்தும் போது அவரு கோவத்துல எச்சிய காரி கையில துப்பிட்டாரு. முகம் சுளிக்காம வருத்தப்படாம அந்த கையை அப்படியே மடங்கிக்கிட்டு அவர்கிட்ட மீண்டும் சொன்னா, ஐயா எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க போதும், எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஏதாவது உடனே மறுகையை நீட்டினா அவன் நொந்து நூலாகி போய் சொத்துல பாதி எழுதி வச்சதாக வரலாறு சொல்லுது. ஐயா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல். அந்த அம்மா அன்னை தெரசா அதான் கடியாரம் ஓடாம நிக்குது, பொய் சொல்லலேன்னு சொன்னார். இவனுக்கு அப்பவும் நம்ப முடியல, பொய் சொல்லாம இருக்க முடியாது, நம்மளை விடாமத்தானே பொய் சொல்ல வச்சாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே எங்கிட்ட திரும்பினா பாருங்க, ஒரு காத்தாடி ஒண்ணு ஓடுது. யாரு அந்த வேலை பார்த்தது? அதான் யமதர்மன். கடியாரம் மாட்ட வேண்டிய இடத்துல காத்தாடியை மாட்டிருப்பாங்க. நீ வேற கேள்வி கேட்கிற. இப்ப யமதர்ம ராஜா போய் கேட்கிறேன், ஐயா எதுக்கு அந்த காத்தாடி இந்த வேகமா ஓடுது, அருந்து விழுந்துற போதுன்னு. யமதர்மன் சொன்னாரு, அடே அது காத்தாடி இல்லடா, அதுவும் கடியாரம் தான். கடியாரமா இந்த அளவுக்கு ஓடுமா? என்ன அர்த்தம்? இது யாருக்கு கடியாரம்? அதாண்டா உங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளுக்கும் உள்ள கடியாரம். அம்புட்டு பேரும் புழுகுறானே, கொஞ்சமாவா புளி இருக்கிறாங்க, இன்னமும் புழுகிறாங்க. 79 ஆண்டு சுதந்திர இந்தியா, இவனை மாத்தி அவன், அவனை மாத்தி இவன், இவனை மாத்தி அவன்னு நாடு குட்டிச்சவரா போச்சு. என்ன இருக்கு? மனசார தொட்டு சொல்லுங்க. இருக்கா? எங்க இருக்கு? 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை சொல்லிட்டு சாப்பிட்டேன், பள்ளிக்கூடத்துல இல்ல. ஆத்திச்சூடி அரஞ்சைய விரும்பு 60 சினம் இயல்வது கனவில் 20 விளக்கல் உடையது விளம்பியல் சொல்லிட்டு படிச்சோம். இருக்கா இன்னைக்கு? சோழ பேரரசு மன்னிதி சோழனுடைய வரலாறு பாடப்புத்தகத்துல படிச்சோம். இதெல்லாம் இல்ல. ஏன் இல்லன்னு யாராவது கேட்டியலா? ஏன் எடுத்த மணி எவனாவது சொன்னானா? கண்டதை காட்சி கொண்டதே கோலம், தமிழ் வளர்த்த மதுரை, சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. தமிழ் இல்லை கேட்டா நாங்க தான் தமிழ் வளர்த்தோம்ங்கிறாங்க. என்ன செய்ய? யாராவது யோசிக்கிற சிந்தனை இருக்கா? நம்மளோட பிள்ளைகளை எப்படி வளர்க்க போற நாளைக்கு? நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியல. உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ். மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை சொல்றாரு, உலகத்துல 2 தான் நிரந்தரம், ஒன்னு இறைவன், இன்னொன்று நமது பைந்தமிழ், செந்தமிழ், பைந்தமிழ், தீந்தமிழ். இப்படிப்பட்ட தமிழும் இறைவனும் நிரந்தரம் என்று சொல்லி படிச்ச நாம தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். எங்க இருக்கு?
மொத்தமா சொல்றாங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து போலாம், அரமனை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஆகினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அஞ்சரை வாங்கி தம்பி. தந்தன தன தந்தன தன தந்தனா போல் ஒரு பெண் இங்கே வந்தது தம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துணன் கை தடம் பற்றிட வந்தது தங்கி. தங்க கம்பி சூடவும் பாய் போடவும் சுபவேளைதான். தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்த நம்பி, உன்னை நம்பி. துடைத்து விட்டார். எண்ணத்தில் நான் இட்ட புத்தகங்களை
ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமையணும்? எவ்வளவு கஷ்டம் அப்படின்னா ஞானம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. வேற என்ன? ஞானம் கெட்டதனுடைய விளைவு எப்படி எல்லாம் சிந்திக்க வேண்டியது. இது கூட பரவாயில்ல. அன்னைக்கு ஒரு நாள் நாங்க பட்டிருக்க பாடு, எங்க வாத்தியார் வந்தாங்க. அவர் சொல்றாரு, நான் சின்ன பிள்ளையாட எல்லாரோட போட்டி விளையாட்டு தர பாக்கிறீங்க கேட்கிறாரு. இப்ப எவ்வளவு மன வேதனை பாருங்க. ஒரு செயலை செவ்வன செய்ய வேண்டும், நம்மளால மற்றவருக்கு துன்பம் வரக்கூடாதுங்கிற என்ன வேணும்ல, இருக்கணுமா வேண்டாமா? எப்படி ஆயிட்டோம் நம்ம எல்லாம். நீங்க பாருங்க, அலோபதினு ஒரு மருந்து இருக்கு. அலோபதி சரி சரி சத்தம் இல்லாம அமைதியா வந்துகிட்டே இருக்கு. அலோபதினு மாத்திரை மருந்து இருக்குல்ல, தலைவலிக்கு மாத்திரை போட்டோம்னா 1 மணி நேரத்துல தலைவலி தீந்துருது. காய்ச்சலுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டோம்னா 1 நாள் 2 நாள் 3 நாள்ல தீந்துருது. அடுத்து வயிற்று வலிக்கு மாத்திரை சாப்பிட்டோம்னா தீந்துருது. இந்த பாலா போன சக்கரை நோயை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. எந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் தீர மாட்டேங்குதாடா. நினைச்சு பாருங்க எவ்வளவு கொடுமைன்னு. எங்க போய் சொல்றது? இந்த ஒரு விரல் பாருங்க, லேசா விரல்ல புண்ணு வந்துட்டா விரலை வெட்டுங்கிறேன். விரலுக்கு மேல காலில் புண்ணு வந்துட்டா காலை வெட்டுங்கிறேன். உடம்புல இந்த அலோபதி மருத்துவ மாத்திரை என்ன வச்சு? நமக்கு அழகான சித்த மருத்துவம்னு இருக்கு. சித்தர்கள் பூமி, இந்த பூமி அவ்வளவு அழகான மருந்து மாத்திரை எல்லாம் இருந்தும், சித்த மருத்துவம் இருந்தும் அதை பயன்படுத்த நம்மளால முடியல. அத்தனை விளைவுகளும் நமக்கு ஆபத்தாக இருக்கு, எதிராக இருக்கு. என்ன செய்வது? ஆலோலம் சோ என்று எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா என்று கலாச்சேவை அற்றத்து கவனிப்போம். நாராயண நமக. ஆஹா, ஆலோலம் சோ அழகான ஒரு குரல் கேட்குது, இடையில ஒரு குரல் கேட்குது. அப்படியா? ரொம்ப அழகா இருந்துச்சு. குமுதம் போல் வந்த குமரியாக தென்படுகிறாளே. நீங்க ஒன்றை பார்ப்போம். குமுதம் போல் வந்த குமரியே, முகம் குங்குமமாச்சி வந்த என்னவோ, மணவண்ண திரை கனவு கண்டதோ. குமுதம் போல் வந்த குமரியே, மண குங்குமமாச்சி வந்தது என்னவோ, மணவண்ண கிளி கனவு கண்டதோ. பேசு நேரத்தில் கல் கண்டு கதக்கும் இவள் கண்ட போதும் அது கிணகரனும் குளிரும். கற்கண்டு வணக்கம் இதயத்தில் உயிரோட்டமே, ஆஹா இதயத்தில் உயிரோட்டமே, இன்ப உலகத்தின் மொழி கூட்டமே, மனதில் ஒரு சாதி நீதான் முத்தாரமே, கனி முத்தாரமே. குமுதம் போல் வந்த குமரியே, முகம் குங்குமமாச்சி வந்ததென்னவோ, மணவண்ண கிளி கனவு கண்டதோ. பண்பாடு முன்கண்கள் பொன்மாலை முரசு, இன்னும் தின மலர் கோணி என நல்ல உரசு. பண்பாடு உன்கண்கள் பொன்மாலை முரசு, இன்னும் தின மலர் கோணி என நல்ல உரசு. தினத்தந்தி அடிக்கின்றது, தினத்தந்தி அடிக்கின்றதே, தினத்தந்தி அடிக்கின்றது, முற்றியாக கொள்கின்றது. மணியோசையே, சின்ன மணியோசையே. குமுதம் போல் வந்த குமரியே, மண குங்குமமாச்சி வந்ததென்னவோ, மணவண்ண கிளி கனவு கண்டதோ. அது என்னும் அழகுக்கு நீதானே ராணி, அது நீயே எனை கொஞ்சம் கண்பாரு தேவி. அது என்னும் அழகுக்கு நீதானே ராணி, அது நீயே எனை கொஞ்சம் கண்பாரு நீ. ஆனந்த விகடன் சொல்லு, ஆனந்த விகடம் சொல்லி, ஆனந்த விகடன் சொல்லு, என்னை பேரின்ப நதியில் வந்து. ஆனந்த விகடன் சொல்லு, என்னை பேரின்ப நதியில் தள்ளி. நான் பாஞ்சாலி பதியாளி உன்னாலே, கண்ணே பூசா பசு பொன்னே பூசா. குமுதம் போல் வந்த குமரியே, குங்குமமாய் வந்ததென்னவோ, மனவண்ணத்திரை கனவு கண்டதோ, மனவண்ணத்திரை கனவு கண்டதோ, மனவண்ணத்திரை கனவு கண்டதோ. காலதாமதம். நன்றி நன்றி. காரியத்திற்கு கேடு காலத்தை நடவாதவன், கோணமடைந்து குரங்குக்கு ஒப்பாவான். ஏன் வந்தான்? எதற்காக வந்தான்? எதற்காக இங்கே வந்திருக்கிறான்? ஆமாம்மா, அது ஒரு வேற. என்ன காரணம்னா, நல்ல விஷயத்தை விதைக்கிற போதுதான் தடை வரும். எவ்வளவு தப்பு பண்ணுங்க கண்டுக்கவே மாட்டாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாய் பெரிய பங்களாவில்
ஒரு பெரிய பங்களாவில் ஒரு பெரிய திருடன் திருட போயிருக்கிறேன். சின்ன பங்களா, சின்ன திருடன், பெரிய திருடன், சட்டப்படி செஞ்சா எவ்வளவு தப்பு வேணாலும் செய்யலாம் இந்த நாட்டுல. தெரியுமா உங்களுக்கு? ஊருக்குள்ள சீட்டாடுனா புடிச்சு கொண்டு உள்ள வைக்கும் காவல்துறை. நம்ம ஊருக்குள்ள சீட்டாடுனா புடிச்சு உள்ள வைக்கிற காவல்துறை அலைபேசியில ஆன்லைன் ரம்மின்னு கொண்டு வந்து 257 பேர் செத்துருக்காங்க, காவல்துறை அதிகாரி உள்பட. இது வரைக்கும் அதுக்கு தீர்வு வரல. அது சட்டப்படி இல்ல உள்ள இருக்கு, அது சட்டப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்ன போக்குன்னு யாருக்கு யார் சொல்லுவா, யாருக்கு புரியும்? நாங்கெல்லாம் மாறவே மாட்டோம். எங்க செத்து தொலை என்ன செய்வது? இப்ப பெரிய பங்களாவில் ஒரு பெரிய திருடன் திருடலாம்னு போயிருக்கேன். உள்ள ராஜபாளையத்து நாய் கட்டி கிடக்கு. இவன் நாயை பார்த்தோன்னா ஒரு பயம் வந்துருச்சு. இவ்வளவு நேரம் அமைதியாத்தானே இருந்துக்கேன், இப்ப சத்தம் ரொம்ப அமைதியா இருக்கும். ரொம்ப அழகா கொஞ்சம் பேர் இருந்தாலும் ரசிச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டு. இப்ப என்ன பண்ணா, நாய் அவன் பாக்குறான், அவன் நாய் ரெண்டு மாறி மாறி பாத்துக்கிறான். ஆமா, ஆனா நாய் சத்தம் போடல. ரொம்ப நல்ல நாயா இருந்திருக்கும் போல. சரி, மெதுவா போய் அந்த கதவுல கைய வச்சேன். ஆனா நாய் அவனை பாக்குது, அவன் நாயை பாக்குறான், நாய் குலைக்கல. ரொம்ப நல்ல நாயா இருந்திருக்கும் போல. மெதுவா ஏறி கதவுல உள்ள குதிச்சேன். அப்பவும் நாய் குலைக்கல. இவனும் பாக்குறான், நாய் அவனை பார்த்து. ஆமா, ரொம்ப நல்ல நாயா இருந்திருக்கு. நாய்க்கு போட்டாலும் நல்ல விதி போடணும்பா, தெரியுமா? சில வீட்டுல நாய் மெத்தையில படுத்து கிடக்கு, சில இடத்துல அடிபடி தெருவில் கிடக்கு. மனிதனுக்கும் அப்படித்தான் வாழ்க்கை. எப்படி இருக்கு பாருங்க. இப்ப என்ன பண்ண, உள்ள போய் திருடலாம்னு போனவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நம்ம போய் உள்ள திருடிக்கிட்டு இருக்க போது நாய் குறைச்சிட்டா திருடங்க நம்மளை பிடிச்சி கட்டி வச்சு உதச்சு விடுவாங்கல்ல அப்படின்னு என்ன வச்சு திரும்பி வந்து திருட போனமே மடியில இருந்து 2 ரொட்டியை எடுத்து அந்த நாய் குடிக்கிட்ட போட்டேன். அது வரைக்கும் சும்மா இருந்த நாயை அப்ப கத்த ஆரம்பிச்சிருச்சு. பதறி போயிட்டா. ஏன் நேரம் பொறுமையாத்தானே இருந்தா, ஏன் இப்ப கத்துறேன்னு? நேரம் அமைதியாத்தானே இருந்திய, ஏன் இப்ப கிடந்துக்கிட்டு? சரி சரி. அப்படின்னா நாய் என்ன பண்ணுச்சு, கத்துறவன கேட்டோம். நாய் சொன்னதான், டே நீ யாரும் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் போலக்கு தெரியாம இருட்டுக்களை வந்துட்டேன். சரிங்க, நான் படுத்து கிடந்துட்டு போகட்டுமே நானும் பொறுமையா இருந்தேன். என்னைக்கு நீ இலவசமா 2 ரொட்டி எனக்கு போட்டியோ அப்பவே தெரிஞ்சுக்கிட்டா நீ இந்த வீட்டை கொள்ளையடிக்க வந்திருக்கான்னு கத்திச்சாங்க. கிடந்து நாய்க்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. அதுக்கு தெரியுது இலவசமா ரொட்டி கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் கொள்ளையடிக்க போறான்னு 5 அறிவு சிவராஜிக்கு தெரியுது. நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தலையில 79 ஆண்டுகளா தொங்கலாய அரைக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாமர மக்கள் தான் பேரு. பாமரர்கள்னா என்ன அர்த்தம்? அறிவு தெளிவு இல்லாதவர்கள், படிக்காதவர்கள், அறியாதவர்கள். அறியாத மக்களா தன் சொந்த நாட்டு மக்களை 79 ஆண்டு காலமா வச்சிருந்தது ஆண்டவன் குத்தமா, ஆண்டவங்க குத்தமா? ஆனாலும் கொடி குடிச்சு கும்மாளம் போடுறமே இருக்கா? தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள், எண்ணற்ற தியாகிகள், யார் பேரையாவது நினைவுல வச்சிருக்கிறோமா? என்னத்தை சொல்றது? இருந்தாலும் வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவன் எந்த உலகெங்கே ஏன் வந்தார்? சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவன் எந்த உலகம் எங்கே வந்தார்? அந்தரம் மிகுந்த தேவர் துந்துமி முழங்க வரும், அந்தரம் மிகுந்த தேவர் துந்துமி முழங்க வரும். இந்திரன் வணக்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவன் எந்த உலகில் ஏன் வந்தார்? வருகிறார் காவலர், அதுவும் கார்த்திக் ராஜா. 10 ஆளுக்கு ஒரு ஆள் சமம். பாத்திருக்கீங்களா? 10 பேருக்கு ஒரு ஆள் சமம். எது மாதிரி தெரியுமா? வீரத்துல எல்லாத்துலயும் எல்லா வகையிலையும் ஒரு பொருத்தமானவர். எல்லாத்துலயும் 10 பேருக்கு ஒரு ஒத்தாள் சமம். உங்களுக்கு என்ன சந்தேகம்? சந்தேகம் என்னன்னா, செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் இருக்காருன்னு ஒரு பழமொழி. இந்த கதை சொல்றேன் கேளுங்க. நவஓடி நாராயணன் செட்டியார்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு வட்டி கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு. வட்டி பணம் வசூல் பண்ண போயிருக்காரு. 1 லட்சம் ரூபாய் வசூல் ஆயிருக்கு. வட்டி பணம் மட்டும் அது நிறைய கொடுத்துருப்பாங்க. அப்படியா? இப்ப வட்டி பணம் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு புறப்பட தயாரானவர் கொஞ்சம் பயம். அந்த காலத்துல காடுகள்லாம் நிறைய இருந்துச்சு. சாலைகள் செப்பனிடாத காலம். களவாணி பயிர்கள் நிறைய தெரிஞ்சிருக்காங்க அப்பவே. அதனால களவாணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, யாராவது துணைக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா ஒருத்தன் 6 அடி உயரத்துல ஆஜானுபாகுவான தோற்றம் பயில்வான். அவனை போய் கூப்பிட்டாரு. தம்பி, எங்க ஊர் வரைக்கும் துணைக்கு வர்றியா? உனக்கு சம்பளம் தர்றேன் காலனா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் சரி ஐயா வர்றேன் அப்படின்னு காலனா சம்பளத்தை கொடுத்து கூட்டிட்டு போகும்போது வயிற்ற பசிக்குதியா, எனக்கு சோறு வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். சரி பரவாயில்ல, இந்த உணவகத்துல நீ சாப்பிடுப்பா அப்படின்னு பார்த்தா அவன் 10 ஆள் சொத்தா ஒத்தாளா தின்றுக்கிறேன். அப்படியா? நான் கூட புரிஞ்சிருச்சா? என்ன தெரியல
அப்படி 10 ஆளு சோத்தா ஒத்தாளா சாப்பிட்டுட்டு 2 பேருமா செட்டியாரும் பயில்வானும் நடந்து போனாங்க. அமாவாசை இருட்டு பாதி சாமத்துல போறோம். அவன் சொன்னான், செட்டியார் ஐயா கொஞ்சம் பயமா இருக்கு, என்னை விட்டு நான் அப்படியே ஓடி போயிடுறேன். அடே என்னடா உன்னைய நம்பி சம்பளம் கொடுத்து கூட்டிட்டு வந்தா பாதியில விட்டுட்டு போறேங்கிற, நல்லா இருப்படா, உனக்கு இன்னொரு காலனா காசு வேணாலும் தாரேன், எங்கிட்டு ஓடி போயிடாதா, நம்ம வேணா நடக்க வேண்டாம், இந்த செடி மரவில் ஆளுக்கு ஒரு செடி மரவில் உட்கார்ந்து இருந்துட்டு விடிய காலமா போயிடுவோம்டான்னு சொல்ல, அதுக்கு அவன் சம்மதம்ட்டேன். இப்ப ஆளுக்கு ஒரு செடி மரவில் உட்கார்ந்தா செட்டியாருக்கு தூக்கம் இல்லை, ஏன்னா மடியில கணம் இருக்குல்ல, 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்காது, தூக்க முடியாது. இப்ப பயில்வான் வெறும்பைய தூங்கிட்டேன், உட்கார்ந்தபடியே தூங்கினவன் தூக்கத்துல கீழே விழுந்து உருண்டு பாதைக்கு போயிட்டேன். அந்த பாதி சாமத்துல ஒரு 5-6 களவாணி பயிலுக அந்த வழியா வந்தவங்க இவனை தாண்டிக்கிட்டு போக, தாண்டினதுல ஒருத்தன் இடிச்சு விட்டேன். இடிச்சவன் சொல்லுவேன், பின்னால வந்தவங்கள்ட்ட பார்த்து வாங்கடா பனைமரம் ஒண்ணு கிடக்குன்னு சொல்லு. அடுத்து வந்தவனும் தாண்டும் போது இடிச்சு விட்டு, அடே பனைமரம் ஒண்ணு கிடக்கு பார்த்து வாங்கடான்னு சொல்ல. என்னதான் வெறும்பயிரா இருந்தாலும் ரோசம் வரும்ல, வந்து ஒண்ணுக்கு ஆகப்படுறது இல்ல, வெறப்பா எந்திரிச்சேன். டேய் யாரா என்னை பனைமரம்னு சொன்னது, பனைமரத்து மடியில காலனா காசு இருக்குமா, யாரா என்னை பனைமரம்னு சொன்னது, பனைமரத்து மடியில காலனா காசு இருக்குமான்னு சத்தம் போட்டேன். போன களவாணி பேலையோ புரிஞ்சுக்கிட்டாங்க, பணம் ஏதோ வச்சிருப்பாங்க, வந்து பலார்னு ஒரு அரை விட்டா மடியில இந்த காலனாவை எடுத்து கொடுத்துட்டேன். அந்த காலனா இருட்டுக்குள்ள காலனாவா அரையனாவான்னு தெரியல, இவங்க இப்படி திருப்பி பார்க்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்னு. சில பேருக்கு வாயும் சரியில்லை வாய்தாவும் சரியில்லை. இவன் சொன்ன, என்னப்பு காசு செல்லுமா செல்லாதான்னு பாக்குறீங்களா, செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் கொடுத்தாரு, செடிமலையில் இருக்காரு, அவரை போய் கேளுங்க. செட்டியார் உயிருக்கும் உழை வச்சு 1 லட்சம் ரூபாய் பணத்துக்கு உழை வச்சுக்கிட்டேன். ஒருவேளை அந்த 10 ஆள் மாதிரி இருக்க மாட்டார்ல, சரி வரட்டும் சந்திப்போம்.